ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி லேர்னிங். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தினசரி பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். டே 2. டே 1 இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோவில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அப்புறமா பார்க்கலாம், அப்புறமா பார்க்கலாம், இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கான ஆன்சர் see you later. see you later. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கும் ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், இன்று உனக்கு நாள் எப்படி இருந்துச்சு. இன்றைக்கி உனக்கு நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லைனா சிஸ்டர்கிட்டேயோ யார்கிட்டையோ கேட்குறோம். ஹவ் வாஸ் யுவர் டே டுடே? ஹவ் வாஸ் யுவர் டே டுடே? இன்று உனக்கு நாள் எப்படி இருந்தது? ஹவ் வாஸ் யுவர் டே டுடே? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? How is everyone at home? How is everyone at home? தேர்ட் சென்டென்ஸ், எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? இதை இங்கிலீஷில் கேன் யூ டூ மீ அ ஃபேவர்? கேன் யூ டூ மீ அ ஃபேவர் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதை இங்கிலீஷில் வாட் டு யூ மீன்? வாட் டு யூ மீன்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அப்படி சொல்லலை, நான் அப்படி சொல்லலை. இதை எப்படி சொல்லலாம்? ஐ டிடன்ட் மீன் இட். ஐ டிடன்ட் மீன் இட். நான் அப்படி சொல்லலை, ஐ டிடன்ட் மீன் இட். எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. இதை இங்கிலீஷில் ஐ ஹாவ் நோ க்ளூ. ஐ ஹாவ் நோ க்ளூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? ஹவு டு ஐ நோ? ஹவு டு ஐ நோ? எனக்கு எப்படி தெரியும்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உனக்கு தொல்லை கொடுத்துட்டேனா இல்லை நான் உன்னை தொந்தரவு பண்ணிட்டேனா இந்த மாதிரி கேட்குறதுக்கு ஹாவ் ஐ பாதர்ட் யூ? ஹாவ் ஐ பாதர்ட் யூ? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு வேற என்ன வேணும்? உனக்கு வேற என்ன வேணும்? வாட் எல்ஸ் டூ யூ வாண்ட்? வாட் எல்ஸ் டூ யூ வாண்ட்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்ன தப்பா நினைக்காத. என்ன தப்பா நினைக்காத. டோன்ட் மிஸ்டேக் மீ. டோன்ட் மிஸ்டேக் மீ. அடுத்த சென்டென்ஸ், வெறுங்காலில் நடக்காத. வெயிலில் யாரோ போகிறாங்க, வெறுங்காலில் நடக்காத அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் வாக் பேர் ஃபுட். டோன்ட் வாக் பேர் ஃபுட். வெறுங்காலில் நடக்காத. என் கையை பிடி. குழந்தைங்க எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா என் கையை பிடிச்சிட்டு வா அப்படி சொல்லுவோம்ல, என் கையை பிடி. ஹோல்ட் மை ஹேண்ட். ஹோல்ட் மை ஹேண்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ என்ன நினைக்கிற? நீ என்ன நினைக்கிற? இதை இங்கிலீஷில் வாட் டு யூ திங்க்? வாட் டு யூ திங்க்? நீ என்ன நினைக்கிற? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கேலி செய்கிறத நிறுத்து. என்ன கேலி செய்கிறத நிறுத்து. இதை இங்கிலீஷில் ஸ்டாப் கிடிங். ஸ்டாப் கிடிங். லாஸ்ட் சென்டென்ஸ், கவனமா இரு. கவனமா இரு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சரை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் நம்மளால் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். ஸோ ஒவ்வொரு 15 சென்டென்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை பேசி பாருங்கள். ஹாப்பி லேர்னிங். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.